character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் நம்பர்ஸை பற்றி பேசிக்கில் கான்செப்டில் பார்த்தோம். அதில் எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுது. ப்ளஸ் அதனுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படி யூக்ளிட் டிவிஷன் லெம்மா கண்டுபிடிக்கிறது, யூஸிங் த அல்காரிதம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதோட பேசிக்கான ஃபார்முலாஸில் எப்படி நம்ம வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சோன்றதை லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 2.2ல் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.2ல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது எல்லாமே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வியூவில் இருக்கும்போது எல்லாமே அதை பாஸ் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி அதை காப்பி பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? நீ எக்ஸசைஸ் 2.2ல் பார்க்க போகிறோம். வாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் what values of natural number n 4 power n can end with the digit 6. ஓகேவா? 4 power n can end with the digit வந்து என்ன சொல்லியிருக்காங்க 6ன்னு சொல்லியிருக்காங்க. How will we find out the term? இப்போ 4 power n will be choose about சொல்யூஷனில் எடுத்துக்கிறேன். இப்போ in terms of 4 in terms எப்படி எல்லாம் 2 into 2 எழுதிக்கலாம் whole power n. அப்போ it will be split the power 2 power n into 2 power n. அப்போ therefore since 2 is a factor of 4, அப்போ 4 உடைய ஃபேக்டர் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிக்கலாம். அப்போ 4 power n is always even. எனக்கு 2ன்னு கிடைச்சாலே என்னது, எனக்கு 2 is a even number. அப்போ ஈவன் நம்பரில் தான் எனக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு. அப்போ therefore 4 power n is to be end with the 6. n should be even. அப்போ 4 power n with என்னது லாஸ்ட் எனக்கு 6ல் வருதுனாலே 6 is a even number. அப்போ n should be ஈவனாக தான் இருக்கும். For the even powers of n, 4 power n will be ended with the even number. எனக்கு லாஸ்ட்டில் கிடைக்கிறது எல்லாமே எதில் தான் கிடைக்கும், எனக்கு ஈவன் நம்பரில் தான் கிடைக்கும். திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, அண்ட் சி த செகண்ட் ஒன் பார்ட். வாட் எவர் த செகண்ட் சொல்யூஷன், வாட் எவர் இஃப் m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? ஓகே, அது எண்டு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5ல் எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் அபவுட் வில் பி கன்சிடர் த லேட்டஸ்ட் கன்சிடர் த நம்பர்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2 power n into 5 power m. அப்போ சின்ஸ் m and n are natural numbers and 2 power n is even, 2 powerன்னும் போது பார்த்தீங்கன்னா that is also evenல தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, for any values of m 2 power n into 5 power m will not be ended in 5. ஓகே, அது எனக்கு 5ல் வராது. அப்போ therefore the no value of m will make x true. ஓகேவா? இதுதான் கண்டிஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகேவா? are you understood? ஓகே, you will see the next one. இப்போ highest common factor ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? HCF ஆகுது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். in terms of find the highest common factor of given the two numbers 25 25 25 36 36 36. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ. ஓகேவா? அப்போ கிவன் த நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எப்படி நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுமோ அதே ஆர்டரில் தான் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு கொண்டு வர போகிறேன். அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 25 25 25க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்
ஃபஸ்ட்டு 5ஆல் பண்ணும்போது 5 is a in terms of 50505 வருது. அடுத்து 3 டேபிளில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 10101 அகைன் in terms of 3367 and 7 டேபிளில் பண்ணும்போது 481. அப்போ இந்த ஆர்டரில் உங்களுக்கு ப்ரைம் நம்பரில் ஃபைண்ட் அவுட் ஆகுது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதெல்லாம் கண்டினியூஸாக அதே போல் டெரைவ் பண்ணிகிட்டே வர போகிறோம். 2 டேபிளில் பண்ண போகிறோம். அப்போ 2 டேபிளில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 181818 கிடைக்குது. அகைன் 2 டேபிளில் பண்ணும்போது 90909, 3 டேபிளில் பண்ணும்போது 30303 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 3 டேபிள் 10101, அகைன் 3 டேபிள் 3367, 7ல் பண்ணும்போது 481. அகைன் சேம் கண்டினியூஷன் ஆர் த ஆர்டர். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டரில் கிடையாது. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்லணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் என்ன சொல்லுவோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 252525 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5537 481 இப்போ இதில் எடுக்கும்போது பாருங்கள் 223337 இருக்குது. அப்போ வாட் அபவுட் த காமன் ஆஃப் த ஃபேக்டரைசிங் நம்பர்ஸ் ரெண்டுத்துக்குமே 37481 மட்டும்தான் எனக்கு காமன் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ 3636 வந்து 22 and 3337 வாட் அபவுட் த காமன்? ரெண்டுத்துக்குமே என்ன எனக்கு காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37481. அப்போ HCC ஆஃப் த டூ நம்பர்ஸ் ஈக்குவலன்ஸ் டு வாட் அபவுட் 37481. ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் என்னுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark டைப் கொஸ்டின். இன் fourth question, if 13,824 is equivalent to 2 power a into 3 power b, then find a and b. இப்போ இது என்ன நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸை, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் 2ஓட மல்டிபிள் ஆஃப் எழுதணும், 3ஓட மல்டிபிள் ஆஃப் எழுதணும். அதனுடைய பவர்ஸ் என்ன, ஏ என்ன, பி என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு 2 power a into 3 power b equivalents to given the number. அப்போ 2 power a into 3 power b equivalents to இங்கே in terms of factorize பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணிகிட்டே வரோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 54, அடுத்து 2 டேபிள் 27, 3 டேபிளில் பண்ணும்போது 333 அந்த ஆர்டரில் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த ஆர்டரில் ஃபைண்ட் அவுட் ஆனதுக்கு அடுத்த ரிசல்ட் வச்சு தான் யூ வில் பி ஃபைண்ட் அவுட் த a equal to 2 power 9 3 power 2. அப்போ a equal to 9, b equal to 2ன்றத சொல்யூஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, it is clear about. புரியுதா? And see the next one problem for in your 5th question. What about the 5th question? It is also very same as also important question also. If p1 x power 1 into p2 x power 2 into p3 x power 3 and p4 x power 4 in terms of that is equivalent to what about will be considered 1,13,400, where p1 p2 p3 p4 are primes in ascending order and x1 x2 x3 x4 are integers ன்னு சொல்லியிருக்காங்க. Find the value of p1 p2 p3 p4 and x1 x2 x3 x4. இப்போ இதனுடைய வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ இங்கே கிவன் கொடுத்துக்கிற நம்பர்ஸை அகைன் வில் பி கால்குலேட் அபவுட் ஃபேக்டரைசேஷன். ஓகே, அப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தென் வில் பி கன்சிடர் அபவுட் 113400. அப்போ therefore 2 டேபிளில் பண்ணும்போது 56700 and 2 டேபிள் அகைன் பண்ணும்போது 28350 and 2 டேபிள் 14175. 3 table ஏன்னா இங்கே ending with the 5 வரும்போது in terms of 2 table is not possible. Again it will be considered about the 3 table. அப்போ therefore 14175 3 table பண்ணும்போது 4725 வருது. Again 3 table பண்ணும்போது 1575, 3 table 525, next again 3 table 175. இப்போ 175 வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா again in terms of that is 5 table பண்ணிக்கலாம். 5 table பண்ணும்போது என்ன வருது உங்களுக்கு 35, again 5 table 7. எல்லாமே எனக்கு prime factorization-ஆவே கிடைச்சிருச்சு. அப்போ therefore will be raising the powers of the order. என்ன powers of the orderல raise பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, இப்போ இதில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் 2 power 3, 3 power 4 into 5 power 2 into 7 power 1. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் 2, 3, 5, 7ன்றது என்னுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் 2, 3, 5, 7 ஆச்சு. அண்ட் raising the powers order x1, x2, x3, x4. x1 is equal to 3, x2 equal to 4, x3 is equal to 2, x4 is equal to 1. Then will be find out the resultant of the terms. Okay, this clear about. And see the next one also. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இதில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 mark டைப் கொஷின்ஸ் இல்லைனா 5 markல ரேசிங் த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ
next sixth question la parunga, find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. Fundamental theorem of arithmetic apply பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப highest common factor எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே போல LCM உம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. ரெண்டு இதுமே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப first given two numbers நான் factorization prime factors க்கு மாத்துறோம். அப்ப prime factorization மாத்தும்போது then we get the resultant of the terms 408 2 power 3 into 3 into 17 and 170 க்கு வந்து prime factorization 2 into 5 into 17. அப்போ what about will be highest common factor? ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு பாருங்க, இங்க 2 only 1 மட்டும் தான் இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ one of the common numbers will be considered about 2. அப்போ therefore 2. அடுத்து next 3, next காமனா இருக்கா இங்க? No. அப்போ 3 இல்ல, இங்கேயும் 5 இருக்கு, இங்க 5 கிடையாது. அப்போ what about the next common number? 17. அப்போ 2 17 தான் எனக்கு common factor of the terms. 2 7s are 17s are 34. Okay, it is clear about இது highest common factor கண்டுபிடிச்சது. next LCM நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதில் இப்போ பாருங்க LCM என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம் in terms of HCF of the கண்டுபிடிச்சது அதே சேம் வேர்டனில் தான் LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். LCMல பார்த்தீங்கன்னா இங்கே 2 power 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. என்னுடைய ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கணும். அப்போ ஹையஸ்ட் டிகிரி 2 power 3. அதுக்கு அடுத்து 17 முதல்ல காமனாக இருக்கிறத எழுதியாச்சு. அதுக்கப்புறம் காமனாக இல்லாமல் எதெல்லாம் ரிமைனிங் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து ரைட் பண்ணோம். 5 and 3 ஓவரால் மல்டிப்ளிகேஷன் we get the LCM of the given two numbers. Okay, it is clear. And next one in a seventh question, find the greatest number consisting of digits which is exactly divisible by 24 15 36. ஓகேவா, இப்போ greatest number consisting சொல்லியிருக்காங்க of 6 digitல சொல்லியிருக்காங்க, which is exactly divisible by எதால divisible ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க in terms of 24 15 36ல divisible ஆகுது. அப்போ அந்த 6 digit number என்ன? ஓகே, அந்த கிரேட்டஸ்ட் 6 digit நம்பரை நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஓகேவா, அது எப்படி will be find out the sums. First we find the LCM of 24 15 36 given the numbers எடுத்தாச்சு, factorization பண்ணுறோம். factorization பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா we get the result prime factorization உள்ள last end of the section வருது 3 2 2 2 5 3. அப்போ what about we get the result 5 3 power 2 and 2 power in terms of 3. அப்போ therefore will be expand the result, that is LCM will be find out the 360. அப்போ what about the greatest 6 digit number na எதை சொல்லுவோம்? 6 digit number. அப்போ in terms of 9999 is a greatest 6 digit number சொல்லிக்கலாம். ஓகேவா, it is clear. And next one பாருங்க, இந்த எப்படி find out பண்ணியிருக்காங்க பாருங்க, in terms of greatest number find out பண்ணதுலேருந்து 360 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 360 ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா அங்கே divisible by the numbers எனக்கு கொடுத்துருக்காங்க, அந்த numbers within will be calculate the term. அதனால் in terms of divide பண்ணும்போது we get the resultant of the term 277. இங்கே ரிமைண்டர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 279. அப்போ 277 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 360 இந்த நம்பர்ஸ்குள்ளார இருக்குது. ரிமைண்டர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 279 எனக்கு ரிமைண்டர் இருக்குது. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொடுத்துக்கிற நம்பர்ஸுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ்லேருந்து நான் 271 ரிமைண்டரை சப்ராக்ஷன் பண்ணால் we get the resultant of the value. ஓகேவா, புரியுதா? It is a very important question also. Okay, and next one, 8th question. What about the 8th question? What is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each case? ஓகேவா, இப்போ ப்ரீவியஸ் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க 6 digit நம்பரில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் வென் டிவைட் பை த 3 numbers அவங்களே 35 56 91 கொடுத்துட்டு அது எல்லாமே லீவ் த ரிமைண்டர் என்ன லீவ் பண்ண சொல்லியிருக்காங்க 7 is a same as also. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், the required numbers in terms of plus remainder. அப்போ required number LCM எடுத்துக்கிறேன், அந்த LCM எடுத்த நம்பர்ஸ் கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா 7 ஆட் பண்ணாலே then will be find the given number. Okay, அப்போ therefore 35 will what about will be split the part 7 5s are 35. அதே போல் 56 7 into 2 into 2 into 2 எழுதிக்கலாம். 91 7 into 13 எழுதிக்கலாம். அப்போ what about the LCM in terms of 7 5 and next one 13
2 in terms of a multiple terms வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா then we get the term. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 7 all the termsலேயே 1 தான் இருக்குது, அதனால் 1 times ரைட் பண்ணியாச்சு. இங்கே 5 1 times தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை, ஆனால் 5 1 times நீங்கள் ரைட் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்து 2 எத்தனை டைம்ஸ் 13 1 times இருக்குது, ரைட் பண்ணியாச்சு. 1 2 3 2 into 2 into 2, that is 2 power 3 equals to 8. Okay, overall multiplication we get the resultant of the value LCM. அப்போ LCM கிடைச்சிச்சுனாக்கா நான் required smallest number சொல்லி ஆகணும். அப்போ required smallest number என்ன பண்ண போகிறேன்னா ரிமைண்டரை ஆட் பண்ணி சொல்ல போகிறேன். அப்போ the required number is 3640 plus 7. ஆட் பண்ணிங்கன்னா that is the required smallest number that will divide the 3 numbers. அதுக்கு then we get the resultant. ஓகேவா? And next one, last question for in exercise 2.2. Find the least number that is divisible by the first 10 natural numbers. Okay, அப்போ இது ரொம்ப important 2 mark type question. Find the least number that is divisible by the first 10 natural numberல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be calculate the term? The required number is the LCM. அப்போ நான் கொடுத்துக்கிற ஒவ்வொரு நம்பருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்சிஎம் சூஸ் பண்ண போகிறேன். அப்போ வாட் அபவுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 into 1, இட் இஸ் divisible by the first 10 நேச்சுரல் நம்பர் சொன்னதுனால 2 ends are, அடுத்து 4 2 2s are, and next one 6 2 in terms of 3 2s are, and next 8 பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2, 9 பார்த்தீங்கன்னா 3 into 3, 8 பார்த்தீங்கன்னா 5 into 2. அப்போ வாட் அபவுட் தட் இஸ் 1 and இதுக்கு LCM also என்னது 1 3 5 7 is a prime number. Prime number போது அதுதான் itself the number. அப்போ therefore what about will be considered the LCM of the term? 2 எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு 1 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து there is will be considered 2 into 2 into 2 and 3 into 3 into 5 into 7. We get the product of the values equals to 2520. This is a solution of the given first 10 natural number உடைய least number is divisible by the first 10 natural number. Okay, this is for the exercise over for the 2.2. ஓகேவா, எல்லாருமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டாபிக் about in a modular arithmetic. இப்போ நம்ம இதையும் பார்த்தது எல்லாமே பேசிக்கான ஒரு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை பற்றி பேசிக்கான ஆர்டரில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன் ஏ மாடுலர் அரித்மெட்டிக். அரித்மெட்டிக்கில் மாடுலர் என்னென்னா நம்ம கீ பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாமே நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுங்க இந்த கீ பாயிண்ட்ஸை. இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பேசிக் ஆர்டரில் யூஸிங் த காங்கிரன்ஸ் மாடுலோ என்னன்னு சொல்லுவாங்க. அந்த காங்கிரன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தெரிஞ்சிச்சிங்கனாக்கா இனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்குற கொஷின்ஸுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிக்கில் தான் போயிட்டு இருக்கு. அதனால் எல்லாருமே இந்த கான்செப்டில் வர எல்லா டேர்ம்ஸ்லையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எந்த கொஷின் எடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க்ஸை வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் அபவுட் வில் பி கன்சிடர் key points of the termsல பார்த்தீங்கன்னா 2 integers a and b are congruence modulo n if they differ by an integer multiple of n. They differ by integer multiple of n. That b minus a is equal to kn for some integer k. This can be written as, இதுதான் will be rewritten as. எப்படி ரைட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா a இந்த ட்ரிபிள் லைன் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காங்குரன்ஸ் சொல்லுவாங்க. a congruence b mod n. Okay, it is will be read out the term. And next one பாருங்க, here the number n is called the modulus. In other words, a congruence b mod n means a minus b is divisible by n. அதாவது that is a minus b எது டிவைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த mod number of the terms டிவைட் பண்ணுன்ற reason. ஓகேவா? அடுத்தது that is the equation n is equal n minus mq plus r through the Euclid division lemma can also be written as in terms of n is equivalent to n congruence or mod m ன்னு சொல்லிக்கலாம். அதாவது உங்களுக்கு Euclid division lemma ஆர்டரில் கொடுத்துருக்காங்கனாக்கா that is n is equal to mq plus r, n is equal to mq plus r இந்த ஆர்டரில் உங்களுக்கு given கொடுத்துருக்காங்கனாக்கா then will be find out the Euclid division lemma can be written as n இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா n congruence or mod m ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா 2 integers a and b are congruence modulo m written as a congruence b mod m if they leave the same remainder when divided by m. ரெண்டுத்துக்குமே எனக்கு leave the same remainder இருக்கிறதுக்கு பாசிபிள். அதே போல் இப்போ 3 நம்பர்ஸாக இருந்துச்சுனாக்கா a b c and d 4 integers சொல்கிறாங்க and m is a positive integer such that
if A congruence B mod M and C congruence D mod M, then will be find out the three types of the result will be have. Okay, என்ன result பார்த்தீங்கன்னாக்கா A plus C congruence B plus D into mod M and A minus C congruence B minus D mod M and A into C equivalents to congruence B into D mod M. ஓகேவா அண்ட் அதுவே லாஸ்ட் ஒன் ஆஃப் த இதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இஃப் ஏ காங்கிரன்ஸ் பி மாடி எம் வந்துச்சுன்னா தென் வில் பி ரீப்ளேசிங் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு கான்ஸ்டன்டால் காமனாக மல்டிப்ளை ஏ இன்ட்டு சி காங்கிரன்ஸ் பி இன்ட்டு சி மாடி எம். அதே போல் இங்கே ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காங்கிரன்ஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் சி மாடி எம் ஃபார் எனி இன்டீஜர் சி. அது என்னுடைய கால்குலேஷனில் எடுத்துக்கலாம். ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் சி த எக்ஸாம்பிள் சம்ஸ். இதில் எப்படி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்கலாம். ஓகேவா, இட் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ்லாம் இதில் தான் நம்ம இருக்குது. அதனால் இந்த சி த கண்டிஷன் அபவுட் எக்ஸாம்பிள் 2.11 ஃபைண்ட் த ரிமைண்டர் when in terms of 7,004 and 778 is divided by 7 சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be congruence using the condition? எப்படி congruence மாடலை யூஸிங் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துக்கிற நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா it is a in terms of 70,000 is divisible by 7. அப்போ 70,000 is divisible by 7 னா what about the remainder will get the term 0. அப்போ what about will be adding the part 4. அப்போ 70,000 plus 4 equals to congruence 0 plus 4 mod 7. அப்போ therefore 70,004 congruence 4 mod 7. அப்போ therefore the remainder when in terms of divisible by 4 7 is 4. அப்போ therefore this will be calculated. இங்கே 778 னு இருக்கு. 778 this is divisible by 7. No. அப்போ therefore 777 is divisible by 7. Therefore 777 congruence 0 mod 7. அப்போ plus 1 is will be add. அப்போ therefore 778 congruence 1 mod 7. அப்போ therefore the remainder when 778 is divisible by 7 is 1. அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 இதுக்கு 1ன்றது then will be calculate. ஓகேவா, ரிமைண்டரை கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட் புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எக்ஸாம்பிள் 2.12. ஓகேவா, 2.12 அதாவது டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் டி வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது டிவைட் பண்ணுமோ அந்த வேல்யூ என்னன்றதை சொல்ல போகிறோம். எப்படி சொல்லலாம்? டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் டி சச் தட் 15 congruence 3 mod d. அப்போ what about will be calculate 15 congruence 3 mod d means இந்த 3 9 எடுத்துகிட்டு வந்தாக்கா 15 minus 3. ஏன்னா இப்போ இந்த அன்னோனை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அன்னோனை கண்டுபிடிக்கிறது எப்படி என்ன பண்ணலாம்? 15 minus 3 இது எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குன்னா சம் கான்ஸ்டன்ட் கேக்கு இன்டீஜர் கேக்கு மல்டிபிள் ஆஃப் த டேர்ம்ஸாக இருக்கும். அப்போ k into d for some integer k. அப்போ therefore 15 minus 3 is equal to 12. அப்போ 12 equal to kd use d divides 12. அப்போ d எதை டிவைட் பண்ணும்? 12 டிவைட் பண்ணும். அப்போ 12 இதோடைய டிவிசிபிள் ஆஃப் த நம்பர்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். டிவைசர் ஆஃப் த நம்பர்ஸ் டிவைசர் ஆஃப் த 12 ஆர் 1 2 3 4 6 12. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 எல்லாம் எனக்கு 12 டிவிசிபிள் ஆகாது, 7ஆல் டிவிசிபிள் ஆகாது, 8ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஓகேவா, எந்த நம்பர்ஸால் டிவிசிபிள் ஆகுமோ அந்த டிவிசர் ஆஃப் த டேர்ம்ஸை ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 6 12. பட் d should be larger than 3. ஏன் லார்ஜர் தென் 3ன்னு சொல்லியிருக்காங்க? இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் should be larger than 3 and so the possible values of d for என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 6 12 மட்டும்தான் எனக்கு கண்டிஷன். ஏன்னாக்கா இங்கே எனக்கு கிடைச்ச ரிமைண்டரோட இந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஓகேவா, அப்போ ரிமைண்டர் இங்கே எனக்கு 3ன்னு இருக்கணும் போது அப்போ இதோட கிரேட்டஸ்ட் நம்பரை தான் டியோட வேல்யூஸ் பாசிபிள். அப்போ டியோட வேல்யூஸை பாசிபிள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா அடபவுட் வில் பி 1 2 3 இட் இஸ் நாட் பாசிபிள். 4 6 12 தான் என்னுடைய பாசிபிள் லார்ஜர் நம்பர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இட் இஸ் கிளியர்? Okay, we will see the next one example for 2.13. That is find the least positive values of x. If least positive values of x such that the given two conditions of the numbers 67 plus x congruence 1 mod 4. And next one padina it will be considered about that is congruence x plus 4 in mod 5. What about will be first one part of the solution? 64 plus x congruence 1 mod 4 எடுத்தாச்சு. இப்போ plus 1 that side goes to
minus. அப்போ therefore 67 plus x minus 1 that is equals to ஈக்குவலுக்கு நான் மாற்றும் போது that is a 4n for some integer n ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 66 plus x equals to 4n ன்னு உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? 66 plus x is a multiple of 4. ஓகேவா? ஏன்னா in terms of that is a 4n ன்னு எடுத்தனால அதனுடைய multiple of termsல வரும்ன்றது ஆர்டர். அப்ப therefore the least positive values of x must be என்ன இருக்கிறதுக்கு பாசிபிள்? ஏன்னா multiple of 4 tables னும்போது பார்த்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப 2 ஆட் பண்ணா தான் அதனுடைய multiple of 4ல எனக்கு கிடைக்கும்ன்றது சொல்ல முடியும். அப்ப 66 plus x னும்போது பார்த்தீங்கன்னா then will be adding about 2 68. அப்ப the nearest possible values of 4 more than the 66. அப்ப therefore that is a condition about the x oda value is equals to 2 ன்னு find out பண்ணியாச்சு. and second part of the questionல பாத்தீங்கன்னாக்கா இங்க ரிமைண்டர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க 98 congruence x plus 4 mod 5 கொடுத்திருக்காங்க. அப்ப x plus 4 னா எடுத்துட்டு வந்தாக்கா மைனஸ் வரும். 98 minus of x plus 4 equals to 5n for some integer n ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 94 minus x equals to 5n. அப்ப 94 minus x. இப்போ what about the multiple of terms சொல்லும்போது that is therefore the least positive values of x must be 4 இருக்கிறது தான் பாசிபிள். ஏன்னா in terms of அதில் 4 நான் சப்ராக்ஷன் பண்ணும்போது then will be 90. it is a 90 is a nearest multiple of the 5 less than the 94. அப்போ therefore then find the resultant of the terms that is a least x must be 4 இருக்கிறது தான் பாசிபிள். ஓகேவா? and next one example sumsல it is a 2 mark type question. example 2.14. what about will be considered the term? example 2.14 solve 8x congruence 1 mod 11. இதெல்லாம் உங்களுக்கு பப்ளிக்லயே கேட்ட क्वेश्चंस 2 மார்க்ல. அப்ப in terms of 8x congruence 1 mod 11 can be written as in terms of written as எப்படி ரைட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 8x minus 1 equal to 11k ன்னு எழுதிக்கலாம். அப்ப x ஓட வேல்யூஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 8 ஆல டிவைட் பண்ண மாதிரி எழுதிக்கலாம். அப்ப 11k plus 1 divided by 8. அப்ப when we put k equal to என்ன வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணா then will be divisible by 8 ஆ கிடைக்கும். அப்ப therefore then will be 5 13 21 29 and so on the order. then the 11k plus 1 is divisible by 8 then will be get the term 11 into 5 plus 1 divided by 8 equals to 7. அதே போல 11 into 13 இப்போ 5 அப்ளை பண்ணா அடுத்து 13 அதே போல கண்டினியூஸ் ஆர்டர்ல அப்ளை பண்ணும்போது we get the resultant of the terms 17 7 18 29 40 and so on the solution of the given numbers. ஓகேவா? புரியுதா? and next one for example 2.15 will be considered about the compute x கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? such that the 10 power 4 congruence x mod 19. அப்ப mod 19 னும்போது then will be calculate about 10 square minus in terms of 10 square is equal to 100 சொல்லலாம். அப்ப 100 is equals to 5 mod 19. அப்ப 5 mod 19 in terms of what about 19 ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் இருக்கு? எனக்கு ரிமைண்டர் வந்து எனக்கு 5 கிடைக்கும். அதே போல 10 பவர் 4 இருந்துச்சுனாக்கா 10 ஸ்கொயர் the whole square. அப்ப 5 ஸ்கொயர் mod 19 எடுத்துக்கலாம். அப்ப 5 ஸ்கொயர் is equal to 25. அப்ப 25 ன்றது இதோட greatest நம்பரா வந்துடுச்சு. அப்ப it is a divided பண்ண போறோம். அப்ப 25 is equals to 6 mod 19. அதனால then will be replacing about. அப்ப 19 ஆல டிவைட் பண்ணும்போது 1 times வரும். what about the remainder? 6. அப்ப 6 is a x will be considered the given number. ஓகேவா? therefore x is equals to 6 ன்னு சொல்லிக்கலாம். okay and see the next one example sum for 2.16. what about the 2.16 la find the number of integers of the solution of 3x congruence 1 mod 15 சொல்லிருக்காங்க. அப்ப what about will be considered about the solution 3x mod 1 congruence 1 mod 15 can be written as plus 1 that side goes to minus 1 15k ன்னு எடுத்துக்கலாம் for some integer k. அப்ப therefore that is the 3x equals to 15k plus 1 x is equal to 15k plus 1 divided by 3. 3 ஆல divisible பண்ற நம்பர்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப in terms of split x equal to 5k plus 1 plus 1 by 3. அப்ப therefore since 5k is an integer 5k plus 1 by 3 cannot be an integer. இதல பாத்தீனா ஃபிராக்ஷன்ல வந்துருச்சு. ஃபிராக்ஷன்னாலே உங்களுக்கு பாயிண்ட் வேல்யூஸ்ல வந்துரும். அப்ப அது எனக்கு இன்டிஜர்ஸ்ல இல்லன்னு சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணலாம் பாருங்க. therefore the no integer solution. இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு இல்லன்னு சொல்லலாம்.
no integer solution. Okay va? And see the next one example for 2.17. A man start his journey from Chennai to Delhi by train. Okay, ஒரு மேன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு டெல்லி பை ட்ரெயினில். ஓகேவா? ஹி ஸ்டார்ட்ஸ் இஸ் அட் 22.30 hours. அதாவது என்னது, that is on Wednesday. If it takes 32 hours of traveling time and assuming that the train is not late, when will he reach Delhi? எப்போ reach on Delhi? How will we find out the term? 22.30 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 22.30, ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 32 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் வி மாடுலோ 24. ஏன் மாடுலோ 24ன்னு சொல்லியிருக்காங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன் டேக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? 24 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ therefore it will be modulo 24. The reaching time is in terms of then will be calculate 22.30 plus 32 mod 24 is equals to, what about we'll be adding the condition 54.30 mod 24. Mod 24 divide பண்ணா that is 6.30 mod 24. Since 32 equals to 1 into 24 plus 8. அப்போ therefore then will be considered the term Thursday, Friday. Okay, you will be reach about the term. Okay வா, புரியுதா? And last question for the example 2.18. Example 2.18. Kala and Vani are friends. Kala says today is my birthday. இது உங்களுக்கு புக்லேயே இருக்குது. it will be homework question. இந்த கொஸ்டின்ஸை மட்டும் தான் நான் ரீட் பண்ண போகிறேன். நீங்கள் தான் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கலா சேஸ் டுடே இஸ் மை பர்த்டே. டுடே இஸ் மை பர்த்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அண்ட் ஷி ஆஸ்க் வாணி, வென் வில் யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே? வாணி ரிப்ளைஸ், டுடே இஸ் மண்டே and I celebrated my birthday 75 days ago ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ find the day when Vani celebrated her birthday. அப்போ வாணி எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றத டேட் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாடலில் தான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கொஷின்ஸ்லாம் ரைஸ் ஆகும். இது யூ வில் பி ரீட் அவுட் த பார்ட். ஓகேவா? இந்த பார்ட் வரைக்கும் வில் பி ரீட் அவுட் த டேர்ம். அதே இதை பேஸ் பண்ணி நான் இப்போ காங்கிரன்ஸ் மாடலோ என் வச்சு நடத்தின எக்ஸாம்பிள் சம்ஸ் மாடல் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா எக்ஸசைஸ் 2.3ல் இருக்கிற 2 or 3 sums, first 3 sums will be complete about. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.